டிஸ்ட்ரிபியூட்டர் டீசல் பம்பில் எப்படி இன்ஜெக்டருக்கு டீசலை பம்ப் பண்ணணும்னா, சென்டரில் இருக்கிற ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்கிற அந்த ஸ்லீவில் இருந்து அந்த அவுட்டரில் இருக்கிற ஸ்லீவுக்கு எக்ஸென்ட்ரிக்காக ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ப்ளஞ்சர் வந்து முன்னாடி பின்னாடி நகரும். அப்படி நகரும் போகும்போது சென்டர்லேருந்து விலகி போகும்போது சென்டரில் சக்ஷன் ஏற்படும். சக்ஷன் ஏற்படுறப்ப இந்த இன்லெட் போர்ட் ஏ அப்படிங்கிறதோட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிறப்ப உள்ளே பார்த்திங்கன்னா டீசல் வரும். அடுத்தது இதே இது அடுத்த படத்தில் வெளியில் போன ப்ளஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தில் உள்ளே அழுத்தப்படும். ஏன்னா எக்ஸென்ட்ரிக்காக ஃபிட் பண்ணியிருக்கனால ஒரு சைடு ஓவலில் இருக்கும், ஒரு சைடு ஷார்ட் லென்த்தாக இருக்கும். அப்போ அழுத்தப்படும் போகும்போது அழுத்துறப்ப உள்ளே ப்ரெஷர் ஏற்பட்டு அந்த டீசலை அழுத்தி அவுட்லெட்டோட அந்த ஸ்லீவ் வந்து கனெக்ட் ஆகிரும். அப்போ அவுட்லெட்டில் கனெக்ட் ஆகிருக்கிற எந்த இன்ஜெக்டரில் அந்த அவுட்லெட் லைன் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த இன்ஜெக்டருக்குள்ளே டீசல் வந்து பார்த்திங்கன்னா போகும். டீசல் போய் சேம்பருக்குள்ளே தெளிக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சுத்துக்கும் எந்த அவுட்லெட்டோட கனெக்ட் ஆகுதோ அந்த அவுட்லெட்டோட இன்ஜெக்டருக்கு டீசல் வந்து குறிப்பிட்ட ப்ரெஷரில் போகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலில் இப்படி தான் வந்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து டீசல் வந்து இந்த பம்புக்குள்ளே உள்ளே எப்படி வருது அப்படிங்கிறது. அடுத்த படம் வந்து உள்ளே அழுத்தப்பட்டு டீசல் எப்படி ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் போகுதுங்கிறது. இது ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி போகும். இதில் 4 அவுட்புட் இருக்கனால 4 இன்ஜெக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சிலிண்டரில் எத்தனை இன்ஜெக்டர் வந்து மாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது டீசல் பம்பில் எத்தனை அவுட்புட் இருக்குது, இன்ஜெக்டருக்கு போகிற அவுட்புட், அதை வச்சும் நம்ம எத்தனை இன்ஜெக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.